குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இதான் லாஸ்ட் எக்ஸாம். இப்போ தான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே போட்டுட்டேன். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பாட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப போர் அடிச்சுது. சரி, ஏதாவது டிஷ் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. அடுத்தது அப்புறம் தான் யோசித்தேன், எதுவுமே இல்லை. அப்புறம் கோதுமை இருந்தது, அதை வச்சு தான் சமைக்கலான்னு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அந்த டிஷ்ஷுக்கு பேர் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்களாக பார்த்து நீங்களே ஒரு டிஷ் பேர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் கோதுமை எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க, நான் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன் தெரியாமல். அடுத்து தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வேணுன்றனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நானே ஆக்சுவலாக இது ஒரு யூடியூப் பார்த்து தான் சமைக்கிறேன். ஸோ நான் ஒரு ஷெஃப்லாம் நினச்சிக்காதீங்க, நான் சும்மா அவ்வளோதான். நான் செய்கிறதுல ஒரு சில டிஷ் நல்லா வரும், ஒரு சில டிஷ் ரொம்ப கேவலமாகவும் வரும். அடுத்தது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்போ அதில் லைட்டாக சின்னதாக ஒரு மாவு லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து அதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம், அதிரசம் மாதிரி சின்னோண்டா. அதுக்கடுத்து இது எல்லா வீட்லேயும் இருக்கும் இந்த கரண்டி. வடை சுட்டாக எடுக்கிறதுக்கு இந்த கரண்டி யூஸ் பண்ணுவாங்க. அது மேலே மாவு வச்சு நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணோன்னா அது ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும். அந்த டிசைன் தான் உங்களுக்கு இன்னும் ரெடி பண்ணி காட்டுறேன், வந்து பாருங்கள். மாவு எடுத்து அது மேலே வச்சு அதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்புறம் அதை ரோல் பண்ணணும். ரோல் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஷேப் அழகாக வந்துடும். பாருங்கள், நல்லா இருக்கா? இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. நான் என்கிட்ட உள்ள மாவு ஃபுல்லத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணலாம். இப்போது இந்த அடுப்பு மேலே ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக அப்படின்னு சொல்ல மாட்டேன், நிறையவே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இல்லையா? நம்ம பண்ணி வச்சுருந்தது ஒன்று ஒன்றா அது உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 சைடும் திருப்பி விட்டு வச்சுக்கோங்க. நான் தெரியாமல் ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு டைம் நான் பொரிக்கக்குள்ளே கரெக்டாக வந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் கருகின மாதிரி வந்துருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் பண்ணி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ணது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம ஒரு மசாலா, என்ன மசாலான்னு எனக்கே தெரியாது. எங்கள் வீட்டில் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காரத்தூள், என்னென்ன மசாலா இருந்ததோ, உப்பு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். அது பேர் சீக்ரெட் மசாலா, நானே ஒன்று வச்சுக்கிட்டேன். இப்போது அது மேலே அந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், இன்றைக்கான டிஷ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.